2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இதையடுத்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமித் ஷா, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதாக அறிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையானது என்றார். தேசிய அளவில் மோடி தலைமையிலும் மாநில அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி என்று அமித் ஷா தெரிவித்தார். जी हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூறிய அமித் ஷா, தேர்தல் விஷயங்களில் இணைந்து செயல்படுவோம் என்றும் வெற்றிக்கு பிறகு மற்றவை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் சூசகமாக கூறினார். जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தாங்கள் தலையிட போவது இல்லை என்று ஓபிஎஸ் டிடிவி இணைப்பு குறித்த கேள்விக்கு அமித் ஷா பதிலளித்தார். மேலும் அதிமுக தங்களிடம் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்றும் அமித் ஷா விளக்கமளித்தார். एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. ஊழல்கள் குறித்து தேர்தலில் மக்களுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்ற அமித் ஷா, மும்மொழி தொகுதி மறுவரையறை என பல பிரச்சினைகளை திமுக எழுப்பி வருவதாக கூறினார். பிரச்சினைகளை திசை திருப்ப திமுக முயற்சி செய்கிறது என்றும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் விவகாரம் குறித்து திமுக பேசி வருவதாகவும் அவர் குறை கூறினார். तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है. उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है. தமிழ் என்று கூறும் திமுக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள் என்பதை பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அமித் ஷா, மருத்துவம் பொறியியல் பாடநூல்களை தமிழ் மொழியில் மாற்ற 3 ஆண்டுகளாக வலியுறுத்தியும் திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குங்கள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं, डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया, वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे. இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது.